இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம். மரியா வால்டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் 608 பாகம் 2. பரிசுத்த கன்னிகையின் வியாகுல புலம்பல். சேசு சேசு சேசு, நீர் எங்கே இருக்கிறீர்? நான் பேசுவதை இன்னமும் உம்மால் கேட்க முடிகிறதா? உமது திருப்பெயரை எத்தனையோ மணி நேரமாக தன் இதயத்தில் கொண்டிருந்து விட்டு இப்போது அதை புறத்து சொல்லிக் கொண்டிருக்கிற உமது பரிதாபமான தாயின் குரலை உம்மால் கேட்க முடிகிறதா? என் நேசமாக, என் உதடுகளின் நேசமாக இருந்து வரும் மது பரிசுத்த ஆசீர்வதிக்கப்பட்ட திருநாமம், என் நாவுக்கும் உதடுகளுக்கும் தேனை போல் மதுரமாய் இருந்த திருநாமம், இப்போதோ அதற்கு பதிலாக அவைகள் அதை உச்சரிக்கும் போது உதட்டில் எஞ்சியுள்ள கசப்பை, பிச்சு கலந்த காடியின் கசப்பை குடிப்பதாயிருக்கிறது. பரலோகத்திலிருந்து நீர் எனக்குள் இறங்கி வந்தபோது தன் இரத்தத்தை சிந்தும்படியாகவும் உம்மை பெற்றுக்கொண்டு தன்னை கொண்டு உம்மை மூடிக்கொள்ளவும் என் இதயம் அப்போது விரிவடைந்தது போல தனது நேசமாகிய உமது திருநாமத்தை திரும்ப திரும்ப சொல்வதாலும் என் இதயம் மகிழ்ச்சியால் விரிவடைந்தது. வல்லபமிக்கவரும் இவ்வளவு மேலானவருமாகிய நீர் காட்டுப்புதினா மலரின் புள்ளி வட்டத்திற்குள் இலைப்பாறக்கூடிய அளவுக்கு உம்மையே இவ்வளவு சிறியவராக, மிகச் சிறியவராக ஆக்கி கொண்டீர். உலக இரட்சணியத்திற்காக மனித கருவுக்குள் உம்மையே தாழ்த்தி கொண்டீர். உமது தாயின் சீராட்டல்களிலிருந்து உம்மை அவர்கள் பீத்தெடுத்து வதைப்போரிடம் உம்மை வீசி எறிந்ததும், அந்த வதைப்போர் மரணம் வரையிலும் உம்மை கொடூரமாக சித்திரவதைகள் செய்ததுமாகிய இவ்வேளையில் திருநாமம் என் இதயத்தின் துயரமாயிருக்கிறது. என் இதயம் திருநாமத்தால் நசுக்கப்பட்டிருக்கிறது. பல மணி நேரமாக அதை நான் எனக்குள் வைத்து கொள்ள வேண்டி இருந்தது. உமது துயரம் அதிகரிக்க அதிகரிக்க அதன் கூக்குரலும் அதிகரித்து வந்தது. இறுதியாக ஓர் அரக்கனின் காலடியில் மிதிக்கப்பட்டது போல அந்த திருப்பெயர் என் இதயத்தை நசுக்கிவிட்டது. ஓ, என் துயரம் ஒரு அரக்கனாக இருக்கிறது. அது என்னை நசுக்குகிறது, என்னை சிதறடிக்கிறது. அதை தணிக்கக்கூடியது எதுவும் இல்லை. யாரிடமும் திருநாமத்தை நான் சொல்வேன்? என் கூக்குரலுக்கு பதில் சொல்வது எதுவும் இல்லை. உமது கல்லறையை மூடியிருக்கிற கல்லை பிளக்கக்கூடிய அளவுக்கு நான் உறக்க சத்தமிட்டாலும் நான் பேசுவதை நீர் கேட்க மாட்டீர். ஏனென்றால் நீர் இறந்து விட்டீர். தாய் சொல்வதை நீர் இனி கேட்க முடியாது. மகனே, இந்த 34 ஆண்டுகளில் உம்மை மாதா தன் கருத்தாங்கிய 9 மாதங்களையும் சேர்த்து 34 ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள். மகனே, இந்த 34 ஆண்டுகளில் உம்மை எத்தனை தடவைகள் நான் கூப்பிட்டிருக்கிறேன். நான் ஒரு தாயாக இருக்க வேண்டும் என்றும் என் சின்ன பாலனை நான் சேசு என்று கூப்பிட வேண்டும் என்றும் எனக்கு அறிவிக்கப்பட்ட நேரத்திலிருந்து நீர் இன்னமும் பிறந்திருக்கவில்லை. நான் அப்போது நீர் வளர்ந்து கொண்டிருந்த என் உதிரத்தை தடவி சீராட்டியபடி மெதுவான குரலில் சேசு என்று உம்மை கூப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தேன். அப்போதெல்லாம் அம்மா என்று நீர் பதில் சொல்வதற்காக நீர் அசைவது போல் தோன்றினீர். நான் ஏற்கனவே உமக்கு ஒரு குரலை கற்பனை செய்து வைத்திருந்தேன். குரலை பற்றி நான் கனவு கண்டேன். அது உருவாவதற்கு முன்னாலேயே அதை நான் கேட்டேன். புதிதாக பிறந்த ஆட்டுக்குட்டியின் குரலை போல பலவீனமானதாக நீர் பிறந்த இரவின் குளிரில் நடுங்கிய குரலை நான் கேட்டபோது எல்லையற்ற மகிழ்ச்சி எனக்கு அறிமுகமாகியிருந்தது. கரை காண முடியாத வியாகுலத்தோடும் நான் அறியப்பட்டிருந்ததாக நினைத்தேன். ஏனென்றால் அது குளிரில் வாடிய என் குழந்தையின் அழுகுரலாயிருந்தது. அவருக்கு சௌகரியமில்லை. இரட்சகருக்குரிய முதல் கண்ணீர்களை அவர் சிந்திக் கொண்டிருந்தார். என்னிடம் நெருப்போ தொட்டிலோ இல்லை. உமக்கு பதிலாக துன்பப்படவும் என்னால் முடியவில்லை. இயேசு, நெருப்பும் மெத்தையுமாக என் மடியும் என் பரிசுத்த மகனாகிய உம்மை ஆராதிப்பதற்கு என் அன்பு மட்டுமே என்னிடம் இருந்தது. ஆழங்காண முடியா வியாகுலத்தோடு எனக்கு அறிமுகம் ஏற்பட்டதாக நான் நினைத்தேன். அதுவே அந்த வியாகுலத்தின் விடியற்காலையாக இருந்தது. அது அந்த வியாகுலத்தின் விளிம்பாக தான் இருந்தது. இப்போது அது அகன்ற நண்பகலாக, அடிப்பகுதியாக இருக்கிறது. 34 வருஷங்களாக அதற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இப்போது நான் தொட்டு கொண்டிருக்கிற இந்த அடிப்பகுதி அந்த ஆழம் காண முடியாத வியாகுல நிலையாக இருக்கு. எத்தனையோ அதிகமான காரியங்களால் துரத்தப்பட்டு இன்று உமது திருச்சிலுவையின் பயங்கரத்துக்குரிய அடிப்பகுதியில் நான் விழுந்து கிடக்கிற பாதாளமாக அது இருக்கிறது. நீர் ஒரு சிறு குழந்தையாக இருந்தபோது சேசு சேசு என்று நான் பாடியபடி உம்மை தாளாட்டுவது என் வழக்கமாயிருந்தது. மோட்சத்தில் சமணசுகளை புன்னகைக்க செய்கிற இந்த திருநாமத்தை விடவும் அதிக அழகியதும் பரிசுத்தமானதுமாகிய இணக்கமுள்ள இசை வேறு என்ன இருக்கிறது? எனக்கு அது உமது பிறப்பின் போது சமணசுகள் பாடிய மிக இனிமையான பாடலையும் விட அதிக அழகானது. பரலோகத்தை அதில் நான் காண முடிந்தது. அந்த திருநாமத்தின் வழியாக பரலோகம் முழுவதையும் என்னால் காண முடிந்தது. இப்போது இறந்திருக்கிறவரும் நான் கூறுவதை கேட்க முடியாதவருமாகிய உம்மிடம் அதை கூறுவதும், நீர் ஒருபோதும் இருந்தே இராதவரைப் போல எனக்கு நீர் பதில் கூறாதிருப்பதும் நரகத்தை, முழு நரகத்தையும் காண்பதாக எனக்கு இருக்கிறது.
பாரும், நித்தியத்திற்கும் சபிக்கப்படுவது என்றால் என்னவென்பது இப்போது எனக்கு புரிகிறது. அது சேசு என்று இனி ஒருபோதும் சொல்ல முடியாமல் போவது. பயங்கரம், பயங்கரம், பயங்கரம். இந்த நரகம் தாய்க்கு இன்னும் எவ்வளவு காலம் நீடிக்கும்? இன்னும் 3 நாட்களுக்குள் இந்த தேவாலயத்தை திரும்ப கட்டுவேன் என்று நீர் சொன்னீர். நான் இறந்து விழுந்து விடாதபடியும் நீர் திரும்பி வரும்போது உமக்கு வாழ்த்து சொல்லி தொடர்ந்து உமக்கு ஊழியம் செய்து கொண்டே இருக்க தயாராக இருக்கும்படியும் உம்முடைய இந்த வார்த்தைகளை நான் இன்று முழுவதும் சொல்லி கொண்டிருந்தேன். ஆனாலும் நீர் இறந்து விட்டீர் என்ற அறிவோடு 3 நாட்களை கடத்த என்னால் எப்படி முடியும்? என் ஜீவியமே, என் ஜீவியமே, நீர் 3 நாட்கள் மரித்தவராக எப்படி இருக்க முடியும்? எல்லையற்ற ஞானமாக நீர் இருப்பதால் சகலத்தையும் அறிந்திருக்கிற நீர் உமது தாயின் வாதனையை எப்படி அறியாதிருக்கக்கூடும்? ஜெருசலேமில் நான் உம்மை தொலைத்துவிட்டு தேடிய நாட்களை நினைவில் கொண்டு என் வாதனையை கற்பனை செய்து பார்க்க உம்மால் முடியவில்லையா? உம்மை சுற்றி இருந்த கூட்டத்தை விளக்கியபடி உம்மிடம் நான் வந்ததை நீர் கண்டீர். கப்பல் சேதத்திற்கு உட்பட்டு அலைகளோடும் சாவோடும் கடுமையாக அதிக நேரம் போராடிய ஒருத்தியைப் போல நான் தோற்றமளித்தேன். முழுவதும் களைத்து போய் மறிக்கிற அளவுக்கு இரத்தம் சிந்தி வயது முதிர்ந்து இருதயம் உடைந்தவளாக கொடிய வாதையிலிருந்து வெளிவருகிற ஒரு பெண்ணின் முகத்தோற்றத்தை நான் கொண்டிருந்தேன். அப்போது நீர் காணாமல் மட்டும் போயிருக்கிறீர் என்று நினைப்பது எனக்கு சாத்தியமாயிருந்தது. அது அவ்வளவுதான் என்று என்னையே நான் ஏமாற்றிக்கொள்ள என்னால் முடிந்தது. ஆனால் இன்று அப்படி அல்ல. நீர் இறந்து விட்டீர் என்பது எனக்கு தெரியும். எந்த கற்பனைக்கும் சாத்தியமில்லை. நீர் கொலை செய்யப்படுவதை நான் பார்த்தேன். என் துயரம் என்னை நினைவிழக்கச் செய்யக்கூடுமென்றால் என் மேற்போர்வையின் மேல் இரத்தம் இதோ இருக்கிறது. அவர் இறந்து விட்டார். அவரிடம் இரத்தம் இல்லை. அவருடைய இருதயத்திலிருந்து வெளிவந்த இரத்தத்தின் இறுதி துளிகள் எவை என்று அது என்னிடம் சொல்கிறது. அவருடைய இருதயத்திலிருந்து, என் குழந்தையின் இருதயத்திலிருந்து, என் திருச்சுதனின் இருதயத்திலிருந்து, என் சேசுவின் இருதயத்திலிருந்து, ஓ என் சர்வேஸ்வரா, இரக்கமுள்ள சர்வேஸ்வரா, அவர்கள் அவருடைய இருதயத்தை பிளந்து விட்டார்கள் என்பதை நான் நினைவு கூற விடாதேயும். சேசு, நீர் அங்கே முழுவதும் தனியாக இருக்கிற போது என்னால் இங்கே தனியாக தங்கி இருக்க முடியாது. உலகின் சாலைகளிலும் மக்கள் கூட்டங்களுக்கு மத்தியிலும் இருப்பதை ஒருபோதும் நேசித்திராத நான் நாசரேத்தை விட்டு நீர் சென்ற பிறகு உம்மிடமிருந்து தொலைவில் இராதபடி உம்மை மிக அடிக்கடி பின் சென்றது உமக்கு தெரியுமே. உம்மிடமிருந்து தொலைவில் வாழ்வது என்னால் கூடாததாயிருந்தது. விசித்திரங்களையும் ஏளனங்களையும் நான் எதிர்கொண்டேன். கடும் சோர்வை நான் பொருட்படுத்தியதில்லை. ஏனென்றால் உம்மை காண்பதும் நீர் இருந்த இடத்திலேயே நானும் இருந்ததும் அந்த சோர்வை முற்றிலும் துடைத்து போக்கிவிட்டது. இப்போது நான் தன்னந்தனியாக இருக்கிறேன். அவர்கள் ஏன் என்னை உமது கல்லறையில் விட்டு செல்லவில்லை? அப்படி விட்டிருந்தால் நான் அருகில் இருந்திருப்பேன் என்று நீர் உணரும்படி உமது கரத்தை என் கரங்களால் பிடித்து கொண்டபடி பனியாய் குளிர்ந்திருக்கிற படுக்கையின் அருகில் நான் உட்கார்ந்திருப்பேன். இல்லை, நீர் என் அருகில் இருக்கிறீர் என்று நான் உணரும்படியாக நீர் இனி எதையும் உணரப்போவதில்லையே. இறந்திருக்கிறீரே. உமது தொட்டில் அருகில் ஜெபித்தபடியும் நேசித்தபடியும் உம்மில் என் மகிழ்ச்சியை அனுபவித்தபடியும் எத்தனை இரவுகள் நான் கழித்திருக்கிறேன். உமது பரிசுத்தமான சிறிய முகத்தருகில் 2 மலர் மொட்டுக்களைப் போல மூடியிருந்த உமது சின்ன உள்ளங்கைகளை வைத்துக்கொண்டு நீர் எப்படி உறங்கினீர் என்று நான் உமக்கு சொல்லட்டுமா? தூக்கத்தில் எப்படி வழக்கமாக புன்னகை செய்வீர் என்று சொல்லவா? நிச்சயமாக தாயின் தாயமுதை நினைத்து கொண்டு பால் குடிப்பது போன்ற சைகைகளுடன் நீர் உறங்குவீர். நீர் எப்படி தூக்கம் களைந்து கண்களை திறந்து உமது முகத்தருகில் குனிந்து நிற்க என்னை பார்த்து சிரிப்பீர் என்று சொல்லட்டுமா? என்னால் தூக்கப்படும் ஆவலால் பிஞ்சு கைகளை என்னை நோக்கி சந்தோஷமாக தூக்குவீர். கருந்தலை ராப்பாடி பறவையின் இனிய கூவலை போன்ற உமது சின்ன ஒரு சினுங்களை கொண்டு எப்படி அழகாக உமக்கு உணவு கேட்பீர். ஓ, நீர் என் மார்போடு ஒட்டி கொள்ளும் போது உமது கன்னங்களின் மென்மையான வெதுவெதுப்பை நான் உணர்ந்த போதும் என் மார்பில் சிறு கரங்களின் வருடல்களிலும் நான் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேன். தாயிடமிருந்து தூரமாய் தங்கியிருக்க உம்மால் முடியாது. இப்போதோ நீர் தன்னந்தனியாய் இருக்கிறீர். உம்மை தனியாக விட்டுவிட்டதற்காகவும் என் வாழ்வில் ஒரு தடவையாவது எதிர்த்து கலகம் செய்யாமல் இருந்ததற்காகவும் அங்கேயே இருக்க வேண்டும் என்ற நான் வற்புறுத்தாமல் இருந்ததற்காகவும் என்னை மன்னித்துவிடும் மகனே. அதுவே என் இடமாயிருந்தது. உமது கல்லறை படுக்கை அருகில் நான் இருந்து முந்திய நாட்களில் செய்தது போல ஆடைகளை சரி செய்து கொண்டும் அவற்றை மாற்றிக்கொண்டும் பக்கத்திலேயே இருந்திருப்பேன். ஆனால் குறைந்த அளவிலேயே நான் ஆறுதலற்ற நிலையை உணர்ந்திருப்பேன்.
நீர் என்னை பார்த்து சிரிக்காமலும் என்னோடு பேசாமலும் இருந்தாலும் கூட நீர் குழந்தையாக இருந்தபோது உம்மை நான் கொண்டிருந்தது போலவே இப்போது மறுபடியும் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு எனக்கு இருந்திருக்கும். அந்த கல்லின் குளிர்ச்சியையும் அந்த பளிங்கின் கடின தன்மையையும் நீர் உணராதபடி செய்ய உம்மை என் இதயத்தோடு சேர்த்து அணைத்தபடி இருந்திருப்பேன். இன்றும் நான் உம்மை தாங்கி பிடித்திருக்கவில்லையா? ஒரு தாயின் மடி எப்போதும் ஒரு மகனை அவர் வளர்ந்த மனிதனாக இருந்தாலும் கூட தாங்கிக் கொள்ள திறனுள்ளதாக இருக்கிறது. ஒரு மகன் புண்களாலும் காயங்களாலும் மூடப்பட்டவராக சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டவராக இருந்தாலும் அவர் தம் தாய்க்கு எப்போதும் ஒரு குழந்தையாகவே இருக்கிறார். எத்தனை எத்தனை காயங்கள், எவ்வளவு துயரம்! ஓ என் சேசு, இவ்வளவாக காயப்பட்டிருக்கிற என் சேசு! இல்லை இல்லை ஆண்டவரே, இல்லை, அது உண்மையாக இருக்க முடியாது. எனக்கு பைத்தியம். சேசு இறந்து விட்டாரா? நான் உளறுகிறேன். சேசு மரிக்க முடியாது. ஆம், அவரால் துன்பப்பட முடியும், ஆனால் மரிக்க முடியாது. அவரே ஜீவியம், அவரே தேவகுமாரன், அவர் சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன் மரிக்க மாட்டார். அவர் மரிக்கவில்லையா? அப்படியானால் அவர் ஏன் சேசு என்று பெயரிடப்பட்டிருக்கிறார்? சேசு என்னும் பெயருக்கு அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம், அதன் அர்த்தம் இரட்சகர் அல்லவா? அவர் இறந்து விட்டார். அவரே இரட்சகராக இருப்பதால் அவர் இறந்து விட்டார். தம்மையே இழந்து அவர் அனைவரையும் இரட்சிக்க வேண்டியிருந்ததே. நான் உளரவில்லை. இல்லை, நான் பைத்தியம் இல்லை. இல்லை, பைத்தியமாய் இருந்திருக்க வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். அப்போது குறைவாக துன்பப்படுவேன். அவர் இறந்து விட்டார். இங்கே அவருடைய இரத்தம் இருக்கிறது. இங்கே அவருடைய மகுடம் இருக்கிறது. இதோ 3 ஆணிகள். அவற்றை கொண்டு அவர்கள் அவரை துளைத்தார்களே. மனிதர்களே, என் கடவுள் மகனாகிய சர்வேஸ்வரனை எவற்றை கொண்டு நீங்கள் துளைத்தீர்கள் என்று பாருங்கள். ஆனால் நான் உங்களை மன்னிக்க வேண்டும், உங்களை நேசிக்க வேண்டும். உங்கள் தாயாக அவர் என்னை ஏற்படுத்தினார். என் மாசற்ற பாலகனை கொன்றவர்களின் தாயாக. தமது கொடிய வேதனையில் சாகும் வேளையில் மூச்சு இளைப்போடு போராடியபடி அவர் சொன்ன கடைசி வார்த்தைகளில் ஒன்று, அம்மா, இதோ உம் மகன்கள் என்பது. ஒருவேளை கீழ்ப்படிதல் இல்லாத ஒருத்தியாக நான் இருந்திருந்தேன் என்றாலும் கூட இன்று நான் கீழ்ப்படிய வேண்டியிருந்திருப்பேன். ஏனென்றால் அது மறிக்கிற ஒரு கடவுள் மனிதனின் உத்தரவாக இருந்தது. எனவே சேசு, நான் மன்னிக்கிறேன், அவர்களை நேசிக்கிறேன். இந்த மன்னித்தலிலும் நேசித்தலிலும் என் இதயம் உடைகிறது. நான் அவர்களை மன்னித்து அவர்களை நேசிக்கிறேன் என்பதை நீர் கேட்கிறீரா? அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆம், அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களையும் மன்னிக்கவும் நேசிக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் என்னால் முடியும்படியாக உம்முடைய வாதையின் இந்த பொருட்களை பாராமல் நான் கண்களை மூடிக்கொள்கிறேன். உம்மை வாதித்து கொன்றவர்களை மன்னிக்கக்கூடாது, நேசிக்கக்கூடாது, அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடாது என்னும் என்னுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் சிலுவையில் அறைய உம்முடைய ஒவ்வொரு ஆணியும் எனக்கு உதவுகிறது. தொட்டிலின் அருகில் நான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறேன் என்று நினைத்து கொள்ள நான் விரும்புகிறேன். அப்படி முன்பு நான் இருந்த போதும் மனிதர்களுக்காக நான் ஜெபித்தேன். ஆனால் அப்போது அது எளிதாயிருந்தது. நீர் உயிரோடு இருந்தீர். மனிதர்கள் கொடுமையானவர்கள் என்று நான் நினைத்தாலும் அளப்பரிய விதமாக அவர்களுக்கு உதவி செய்து வந்த மட்டில் அவர்கள் இவ்வளவு குரூரமானவர்களாக இருப்பார்கள் என்று நான் ஒருபோதும் நினைத்து பார்த்ததில்லை. நான் ஜெபித்தேன். உம்முடைய வார்த்தை அவர்களை இன்னும் நல்ல மனிதர்களாக மாற்றும் என்பதில் நான் உறுதியாயிருந்தேன். அவர்களை பார்த்தபடி என் இருதயத்தில் நான் இப்படி சொன்னேன், சகோதரர்களே, நீங்கள் இப்போது கெட்டவர்களாயும் நோய்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அவர் பேசுவார். கூடிய சீக்கிரத்தில் உங்களில் உள்ள சாத்தானை அவர் முறியடிப்பார். இழக்கப்பட்ட உயிரை உங்களுக்கு மீண்டும் தருவார் என்று. இழக்கப்பட்ட உயிர், அது நீர்தான் என் சேசு. அவர்களுக்காக உயிரை இழந்திருக்கிறீர். நீர்தான் அந்த உயிர். துணிகளால் பொதியப்பட்டு நீர் முன்னீட்டியில் கிடத்தப்பட்டிருந்த போது இன்றைய பயங்கரம் முழுவதையும் நான் பார்த்திருந்தேன் என்றால் என் இனிய தாய்ப்பால் முழுவதும் துக்கத்தினால் விஷமாய் மாறி போயிருக்கும். உமது இதயத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சிமியோன் கூறினார். ஒரு வாளா? அது வாள்களின் கூட்டம். எத்தனை காயங்கள் அவர்கள் மீது ஏற்படுத்தினார்கள் மகனே. எத்தனை தடவை நீர் முனகினீர். எத்தனை தடவை தசை சுரிப்பு வேதனைகளை நீர் அனுபவித்தீர். எத்தனை இரத்த துளிகளை நீர் சிந்தினீர். அவை ஒவ்வொன்றும் என்னில் ஒரு வாளாக இருந்தன. என்னில் ஊடுருவப்பட்டுள்ள துயர வாள்களின் ஒரு கூட்டத்தின் நான் இருக்கிறேன். மீது புண்ணில்லாத ஒரு தோல் பகுதி கூட இல்லை. என்னிலோ துளைக்கப்படாததென்று எதுவும் இல்லை. அவை என் மாம்சத்தை குத்தி துளைத்தன, என் இதயத்தை ஊடுருவின. நீர் என் உதரத்தில் இருந்தபோது பூமியில்
உள்ளதிலேயே மிக மிருதுவான லினன் துணியை பயன்படுத்தி நான் உமக்கு கட்டும் துயிலையும் அணையாடைகளையும் பின்னினேன். உள்ளதிலேயே அதிக மிருதுவான துணி வாங்குவதில் விலையை பற்றி நான் கவலைப்படவில்லை. உம் தாயால் தயாரிக்கப்பட்ட அந்த கட்டும் துகில்களில் நீர் எவ்வளவு அழகாக காட்சி தந்தீர். உம்மை பார்த்த எல்லோருமே என்னிடம் சொன்னார்கள், உம் குழந்தை அழகாயிருக்கிறது ஆண்டவளே என்று. நீர் அற்புதமாயிருந்தீர். வெள்ளை லீனனுக்கு மத்தியில் இருந்து உமது ரோஜா வண்ண குட்டி முகம் தெரிந்தது. உம் விழிகள் வானத்தை விட நீளமாயிருந்தன. உமது சின்ன சிரசு ஒரு பொன்னிற மூடுபனியால் சூழப்பட்டது போல் உமது தலைமுடி அவ்வளவு அழகாயும் மென்மையாயும் இருந்தது. வாதுமை புஷ்பங்களின் சுகந்தம் அதில் இருந்தது. ஏதோ வாசனை திரவியத்தை உமக்கு போட்டிருக்கிறேன் என்று மக்கள் நினைத்தார்கள். இல்லை, என் அன்பே, உம் தாயால் சலவை செய்யப்பட்டு அவளது இருதயத்தாலும் உதடுகளாலும் முத்தமிடப்பட்ட கட்டும் துணிகளின் வாசனையை தவிர செயற்கையான வாசனை எதுவும் உம்மிடம் இல்லை. உமக்காக வேலை செய்வதில் நான் என்றும் சோர்ந்து போனது கிடையாது. இப்போது நான் உமக்காக செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. 3 வருஷங்களாக நீர் உம் வீட்டிலிருந்து தொலைவில் இருந்தீர். ஆனால் அப்போதும் நீரே என் நாட்களின் நோக்கமாயிருந்தீர். உம்மை பற்றியும் உம் ஆடைகளை பற்றியும் உம் உணவை பற்றியுமே நான் நினைத்து கொண்டிருந்தேன். நான் மாவை பிசைந்து உமக்காக அப்பங்களை சுட்டு வைத்தேன். உமக்கு தேன் தருவதற்காக தேனீக்களை பராமரித்தேன். உமக்காக கனிகள் தருவதற்காக மரங்களை கவனித்து கொண்டேன். உம் தாய் உமக்கு கொண்டு வந்த பொருட்களை நீர் எவ்வளவாய் நேசித்தீர். எந்த ஒரு செல்வ செழிப்புள்ள மேஜையின் உணவும் விலையுயர்ந்த துணியில் தைக்கப்பட்ட எந்த ஒரு ஆடையும் கூட உமக்கு உம் தாய் தன் கைகளால் பின்னிய நெய்த பொறுப்பாய் செய்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளுக்கு ஒப்பானவையாக இல்லை. நீர் சிறுவனாயிருந்தபோது வழக்கமாக என் கரங்களை பார்ப்பீர். நானும் சூசேப்பரும் நீரே அரசர் என்று நீர் உணர செய்யும்படியாக உமக்கு தரும் எளிய காணிக்கைகளுக்காக அப்படி பார்ப்பீர். என்னை விட்டு நீர் சென்ற பின்னும் உம்மை தேடி நான் வந்தபோது உடனே அதே மாதிரி என் கைகளை பார்த்தீரே. ஒருபோதும் நீர் பேராசையோடு இருந்ததில்லை என் குழந்தாய். அன்பை மட்டுமே நீர் தேடினீர். அதுவே உமக்கு உணவாயிருந்தது. எங்கள் கவனிப்புகளில் நீர் அதை கண்டடைந்தீர். இப்போதும் கூட என் பரிதாபத்திற்குரிய மகனே, உலகத்தால் இவ்வளவு குறைவாக நேசிக்கப்பட்டவரே, நீர் அதைத்தான் தேடிக்கொண்டிருந்தீர். இப்போது எதுவும் மீதமில்லை. எல்லாமே நிறைவேறிவிட்டது. இனி மேற்கொண்டு உம் தாய் உமக்காக எதையும் செய்ய மாட்டாள். உமக்கு இனி எதுவும் தேவைப்படாது. இப்போது நீர் தனியாயிருக்கிறீர், நானும் தனியாயிருக்கிறேன். ஓ, இந்த நாளை காணாத சூசேப்பர் மகிழ்ச்சியானவர். நானும் இதை ஒருபோதும் காணாதிருந்திருக்க வேண்டுமென விரும்புகிறேன். ஆனால் நான் அப்படி இந்த நாளை காணாதிருந்தால் ஏழை தாயை காணும் இந்த ஆறுதல் முதலாய் உமக்கு கிடைத்திருக்காதே. ஓ, இப்போது கல்லறையில் நீர் தன்னந்தனியாய் இருப்பது போலவே சிலுவையின் மீதும் நீர் தனியாய் இருந்திருப்பீரே. உமது காயங்கள் மட்டும்தான் உம்மோடு இருந்திருக்கும். ஓ சர்வேசுரா, சர்வேசுரா, உமது திருச்சுதன் என் குமாரன் எத்தனை காயங்களை கொண்டிருக்கிறார். சேசு, நீர் குழந்தையாயிருந்தபோது நீரே உம்மை காயப்படுத்தி கொண்ட ஒவ்வொரு தடவையும் ஏறக்குறைய மயங்கிவிடும் நிலைக்கு சென்ற என்னால் உம் பாடுகளின் காயங்களை எப்படி இன்னும் சாகாமல் பார்க்க முடிந்தது? ஒரு முறை நாசரேத்தில் உள்ள சமையல் தோட்டத்தில் நீர் கீழே விழுந்து உம் நெற்றியில் காயம் பட்டது. ஒரு சில துளிகள் இரத்தம்தான் சிந்தியது. உமது விருத்த சேதன நேரத்தில் உமது இரத்த துளிகளை கண்டபோது நான் சாகப் போவதாக உணர்ந்தேன். மறிக்கிற ஒருத்தியைப் போல நான் நடுங்கி கொண்டிருந்ததால் சூசேப்பர் என்னை தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. அப்போது நாசரேத்தில் உம் நெற்றியில் இருந்த மிகச்சிறு வெட்டுக்காயம் உம்மை கொன்றுவிடுமோ என்று நான் பயந்தேன். எண்ணெயையும் தண்ணீரையும் விட அதிகமாக நான் என் கண்ணீரை கொண்டே அதை ஆற்றினேன். அதிலிருந்து இரத்தம் கசிவது நின்றுவிட்டது என்று காணும் வரை அமைதியடைய என்னால் முடியவில்லை. வேறொரு சமயம் வேலை செய்ய நீர் கற்றுக்கொண்டிருந்தீர். அப்போது ஒரு ரம்பத்தால் உம்மை காயப்படுத்தி கொண்டீர். ஒரு சிறு காயம்தான். ஆனால் அந்த ரம்பம் என்னை 2 துண்டுகளாக வெட்டியதாக நான் உணர்ந்தேன். 6 நாட்களுக்கு பிறகு உம் கரம் குணமாகிவிட்டதை காணும் வரை எனக்கு இளைப்பாற்றி இல்லாது போயிற்று. இப்போது உமது கரங்களும் பாதங்களும் விழாவும் பிளக்கப்பட்டுள்ளன. இப்போது உம் மாம்சம் துண்டு துண்டாக கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. மென்மையாக முத்தமிடக்கூட நான் துணியாத அளவுக்கு உமது முகம் காயப்பட்டிருக்கிறது. உமது நெற்றியும் பின்னம் கழுத்தும் புண்ணாகி போயிருக்கின்றன. யாரும் உமக்கு எந்த சிகிச்சையும் ஆறுதலும் தரவில்லை.
என் குழந்தையில் என்னை அடித்து வீழ்த்தியவரான கடவுளே, என் இதயத்தை பாரும், அதை கவனித்து பாரும். உம்முடையவும் என்னுடையவும் சுதனாகிய அவரது சரீரத்தைப் போலவே அதுவும் புண்களால் மூடப்பட்டிருக்கவில்லையா? அவர் கற்றூனில் கட்டுண்டு அடிக்கப்பட்ட போது கசைகள் ஆலங்கட்டிகளைப் போல என் மீது இறங்கி வந்தன. அன்புக்கு முன் தூரம் என்பதேது? என் மகனின் வாதனைகளை நானும் பட்டு அனுபவித்தேன். நான் மட்டுமே அவற்றை தாங்க வேண்டும். நான் மட்டுமே கல்லறையின் அந்த கல் மீது தனியாக இருக்க வேண்டும் என்று தவிக்கிறேன். என்னை பாரும் கடவுளே, என் இருதயம் இரத்தம் சிந்தவில்லையா? முட்களின் வளையம் இதோ இருக்கிறது. என்னால் அதை உணர முடிகிறது. அது என் இதயத்தை நசுக்கி அதை ஊடுருவுகிற தலைக்கட்டாக இருக்கிறது. ஆணிகளின் துவாரம் இதோ. அவை என் இருதயத்தில் குத்தப்பட்ட 3 குத்துவாள்கள். ஓ, அந்த அடிகள் சர்வேஸ்வரனின் மாம்சத்தின் மீது விழுந்த தேவ துரோகமான அந்த அடிகளின் காரணமாக பரலோகம் நொறுங்கி போகாதிருந்தது எப்படி? அது கத்தக்கூட முடியாமல் இருந்ததே. முன்னே ஓடிச் சென்று கொலையாளியிடமிருந்து ஆயுதத்தை பிடுங்கி ஏற்கனவே இறந்து கொண்டிருந்த என் குழந்தையை பாதுகாக்கும்படி அதை பயன்படுத்தவும் அது இயலாதிருந்ததே. அது எதையும் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு மட்டும் இருக்க வேண்டியிருந்ததே. ஆணியின் மீது ஒரு அடி, அந்த ஆணி உயிருள்ள சதைக்குள் துளைத்து இறங்குகிறது. மற்றொரு அடி, அது மேலும் அதிகமாக ஊடுருவுகிறது. மற்றொன்று, இன்னும் ஒன்று. எலும்புகள் முறிகின்றன, நரம்புகள் தெறிக்கின்றன. என் பாலகனின் சரீரம் துளைக்கப்படுகிறது. அவருடைய தாயின் இதயம். பிறகு அவர்கள் உம்மை சிலுவையோடு உயர்த்திய போது, ஹோ, எத்தனை அதிகமாய் நீர் வேதனைப்பட்டிருப்பீர். என் பரிசுத்த மகனே, சிலுவை குழியில் இறங்கிய அதிர்வால் உமது கரம் கிழிக்கப்பட்டதை இன்னமும் என்னால் காண முடிகிறதே. என் இதயமும் அதே விதமாய் கிழிக்கப்பட்டிருக்கிறதே. உம்மைப் போலவே நானும் காயப்பட்டேன், கசையடிப்பட்டேன், முட்களால் குத்தப்பட்டேன், அடிக்கப்பட்டேன், ஊடுருவப்பட்டேன். உம்மோடு நான் சிலுவையின் மீது இருக்கவில்லை. ஆனால் உம் தாயை பாரும். உம்மிலிருந்து அவள் வேறுபட்டு இருக்கிறாளா? இல்லை. வேத சாட்சிய மரணத்தில் வித்தியாசங்கள் இல்லை. அதற்கு மாறாக உம்முடையது முடிந்துவிட்டது, என்னுடையது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது பொய் சாட்சிகளை நீர் கேட்கவில்லை, நான் கேட்கிறேன். பயங்கரத்துக்குரிய சாபங்களை நீர் இப்போது கேட்கவில்லை, நான் இன்னும் அவற்றை கேட்கிறேன். 3 ஆணிகளின் கடித்தலை நீர் இப்போது உணரவில்லை. இப்போது உடல் வறட்சியையோ காய்ச்சல் குணத்தையோ நீர் உணரவில்லை. ஆனால் நெருப்பு முனைகள் என்னில் நிறைந்திருக்கின்றன. தாகத்தாலும் ஜன்னி காய்ச்சலாலும் மரிக்கிற ஒருத்தியை போல் நான் இருக்கிறேன். ஒரு துளி தண்ணீராவது உமக்கு தர அவர்கள் என்னை அனுமதித்திருந்தார்களானால், மனிதரின் மூர்க்க குணம் சிருஷ்டிகருக்கு அவர் உண்டாக்கிய நீரை தர மறுக்கும் என்றாலும் கூட என் கண்ணீர் இருந்ததே. நீண்ட காலமாக நான் உமக்கு தாய்ப்பால் தந்தேன். ஏனெனில் என் மகனே, எகிப்துக்கு நாம் ஓடிப்போன போது நாங்கள் மிக ஏழையாயிருந்தோம். நாம் நிறைய இழந்து விட்டோம். ஒரு புது வீடும் தட்டுமுட்டு சாமான்களும் துணிமணிகளும் உணவும் நமக்கு தேவையாய் இருந்தன. அந்த பரதேச ஜீவியம் எத்தனை காலம் நீடிக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. அல்லது நம் நாட்டிற்கு திரும்பி போகும்போது அங்கே நமக்காக என்ன காத்திருக்கும் என்பதையும் நாம் அறிந்திருக்கவில்லை. உணவு போதாதென்று நீர் உணராது இருக்கும்படி வழக்கத்திற்கு மாறாக நான் உமக்கு அதிக காலம் அமுதூட்டினேன். அந்த சிறிய ஆட்டை நாம் வாங்கும் வரை உம் தாயின் சிறு மகவே, நானே உமது சிறிய ஆடாயிருந்தேன். உமது மழலை விளையாட்டுகளில் நீர் சிரிப்பதை காண்பது என்ன ஒரு சந்தோஷமாக இருந்தது. நீர் நடக்க விரும்பினீர். நீர் அவ்வளவு ஆரோக்கியமாகவும் திடனாகவும் இருந்தீர். மணிக்கணக்காக உம்மை நான் பிடித்து கொண்டிருந்தேன். முதல் எட்டுக்களை எடுத்து வைத்து கொண்டிருந்த உமக்கு மேலாக குனிந்து நிற்பதில் என் முதுகு ஒடிந்து போவதாக நான் உணரவே இல்லை. ஒவ்வொரு எட்டுக்கும் நீர் சொல்வீர், அம்மா அம்மா என்று. ஓ, நீர் அந்த பெயரை சொல்லி பாடுவதை கேட்பது எனக்கு எத்தகைய பேராக இருந்தது. இன்றும் கூட நீர் சொன்னீர், அம்மா அம்மா என்று. ஆனால் நீர் மரிக்கிறதை அம்மாவால் பார்த்து கொண்டுதான் இருக்க முடிந்தது. உமது பாதங்களை தடவி சீராட்டவும் என்னால் முடியவில்லை. பாதங்கள் அவை எனக்கு எட்டக்கூடிய தூரத்தில் இருந்திருந்தாலும் உமது வாதையை அதிகரிப்பதை தவிர்க்கும்படியாக அவற்றை தொட முடியாதவளாக நான் இருந்தேன். பரிதாபத்திற்குரிய உமது பாதங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்க வேண்டும். ஓ என் சேசுவே, உம்மிடம் மேலே ஏறி வந்து உமக்கும் மரத்திற்கும் இடையில் என்னை வைத்து பாடுகளின் இழுப்புகளில் மரத்தோடு உமது சரீரம் உராய்வதை தடுக்க மட்டும் என்னால் முடிந்திருந்தால், அந்த கடைசி மூச்சிறைப்புகளில் மரத்தில் சிரசு மோதிய சத்தத்தை இன்னும் என்னால் கேட்க முடிகிறதே. அந்த சத்தம், அந்த சத்தம் என்னை பிடித்தவளாக்குகிறது.
அது என் தலையில் இருக்கிறது, ஒரு சுத்தியலை போல. திரும்பி வாரும் என் அன்பார்ந்த மகனே, பரிசுத்த மகனே, திரும்பி வாரும். நான் இறந்து கொண்டிருக்கிறேன். இந்த என்னுடைய நொந்து போன ஆறுதலற்ற நிலையை என்னால் தாங்கக்கூடவில்லை. திரும்பவும் உம் முகத்தை எனக்கு காட்டும். திரும்பவும் என்னை கூப்பிடும். உமக்கு குரலோ கண்களோ இல்லை என்றோ, நீர் குளிர்ந்து உயிரற்ற உடலாக இருக்கிறீர் என்றோ நினைக்க என்னால் முடியவில்லை. ஓ பிதாவே, எனக்கு ஒத்தாசை செய்யும். சேசு நான் சொல்வதை கேட்க மாட்டேன் என்கிறார். அவருடைய பாடுகள் இன்னும் முடியவில்லையா? எல்லாம் நிறைவேறி விடவில்லையா? இந்த ஆணிகளும் இந்த முட்களும் இந்த இரத்தமும் இந்த என் கண்ணீர்களும் போதுமானவையாக இல்லையா? மனிதனை குணப்படுத்த இன்னும் அதிகம் தேவைப்படுகிறதா? பிதாவே, அவரது துயரத்தின் கருவிகளையும் என் கண்ணீரையுமே நான் குறிப்பிடுகிறேன். ஆனால் என் கண்ணீர் அவ்வளவு முக்கியமானதல்ல. சுபாவத்திற்கு மேற்பட்ட விதமாக அவரை அதிக குரூரமாக வாதித்து துன்புறுத்தி சாக செய்தது உம்முடைய கைவிடுதல்தான். உம்முடைய கைவிடுதல்தான் என்னை இப்படி கதற செய்கிறது. நீர் பேசுவதை என்னால் மேற்கொண்டு கேட்க முடியவில்லை. எங்கே இருக்கிறீர் பரிசுத்த பிதாவே? நான் பிரியதத்தத்தினால் பூரணமானவளாக இருந்தேன். பிரியதத்தத்தினால் பூரணமானவளே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே என்று தேவதூதன் என்னை வாழ்த்தினாரே. நான் எப்போதும் உமக்கு பிரமாணிக்கமாக இருந்திருக்கிறேன். எதிலே உம்மை நான் நோக செய்தேன்? நீர் விரும்பியபடியே என்னை நடத்தினீர். நானோ உம்மிடம் எப்போதும் இப்படி சொல்லி வந்திருக்கிறேன், ஆம் பிதாவே, நான் தயாராக இருக்கிறேன் என்று. எனவே சமணசுகள் பொய் சொல்ல முடியுமா? என் வியாகுல நேரத்தில் உமது சமணசானவரை நீர் எனக்கு தருவீர் என்று என்னிடம் கூறி அன்னம்மாள் பொய் சொல்ல முடியுமா? நான் தனியாயிருக்கிறேன். உமது கண்களில் நான் இனியும் வரப்பிரசாதத்தை கொண்டிருக்கவில்லை. என்னில் நான் உம்மையும் வரப்பிரசாதத்தையும் கொண்டிருக்கவில்லை. என்னிடம் இனிமேற்கொண்டு ஒரு சமணசும் இல்லை. எனவே புனிதர்கள் பொய் சொல்கிறார்களா? அவர்கள் பொய் சொல்லவில்லை என்றால், இந்த நேரத்திற்கு நான் தகுதியுள்ளவளாக இருக்கிறேன் என்றால், எதிலே நான் உம்மை நோக செய்தேன்? மேலும் என் சேசு, சாந்தமுள்ள உமது மாசற்ற செம்மறிப்புருவை செய்த தவறு என்ன? மனிதரால் தரப்பட்ட வேத சாட்சியம் போக உம்முடைய இந்த வாக்கு கெட்டாத கைவிடுதலின் வாதைக்கு நாங்கள் பாத்திரவான்கள் ஆகும்படி ஏது காரியத்தில் உம்மை நாங்கள் நோக செய்தோம்? எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் உமது திருச்சுதனாக இருந்தார். பூமியை நடுங்க செய்து கழிவிறக்கத்தால் அதை அசைவுற செய்த அந்த குரலால் உம்மை அழைத்தாரே. இத்தகைய ஒரு வாதையில் அவரை காண தன்னந்தனியாக கைவிட்டுவிட உம்மால் இயன்றதெப்படி? உம்மை இவ்வளவு அதிகமாக நேசித்த சேசுவின் பரிதாபத்திற்குரிய இருதயமே, அவருடைய இதயத்தின் காயத்தின் அடையாளம் எங்கே இருக்கிறது? இதோ இங்கே இருக்கிறது. பாரும் பிதாவே, இந்த அடையாளத்தை பாரும். ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட அவரது விலாத்வாரத்திற்குள் நுழைந்த என் கரத்தின் பதிவு இதுதான். இங்கே இங்கே. அவருடைய தாயின் கண்ணீராலும் அவளுடைய முத்தங்களாலும் அதை அழிக்க முடியவில்லை. அவளுடைய கண்கள் அழுது வற்றி போயிருக்கின்றன. அவளுடைய உதடுகள் முத்தங்களினால் தேய்வடைந்துள்ளன. இந்த அடையாளம் கூக்குரலிடுகிறது, கண்டனை செய்கிறது. ஆபேலின் இரத்தத்தை விட அதிகமாக இந்த அடையாளம் பூமியிலிருந்து உம்மை நோக்கி கதறுகின்றது. காயினை சபித்து அவனை தாமாகவே பழிவாங்கிய நீர், இப்போது தமது காயின்களால் ஏற்கனவே இரத்தம் சிந்திய என் ஆபேலின் நிமித்தமாக தலையிடவில்லை. இந்த இறுதி அவமானத்தையும் நீர் அனுமதித்தீர். உமது கைவிடுதலை கொண்டு அவருடைய இருதயத்தை நீர் நொறுக்கிவிட்டீர். நான் அவரை கண்டு நொறுங்கி போகும்படியாக ஒரு மனிதன் அவரது ஆடையை உரிய நீர் அனுமதித்தீர். என்னை பொறுத்தவரையிலும் நான் நொறுங்கி போவது ஒரு பெரிய காரியமில்லை. அவருக்காக, அவர் நிமித்தமாகவே நான் உம்மை அழைத்து பதில் கூறும்படி உம்மை கேட்கிறேன். நீர் அதை செய்யாதிருந்திருக்க கூடாதா? ஓ, என்னை மன்னியும், என்னை மன்னியும். பரிசுத்த பிதாவே, தன் குழந்தைகளுக்காக துக்கம் கொண்டாடுகிறவளாகிய தாயை மன்னித்தருளும். அவர் மரித்து விட்டார். என் குமாரன் மரித்து விட்டார். இருதயம் கிழிக்கப்பட்டவராக அவர் இறந்தார். ஓ பிதாவே, பிதாவே, தயவாயிரும். நான் உம்மை நேசிக்கிறேன். நாங்கள் உம்மை நேசித்து வந்திருக்கிறோம். நீரும் எங்களை வெகுவாக நேசித்திருக்கிறீர். உமது திருச்சுதனின் இதயம் கிழிக்கப்பட நீர் எப்படி அனுமதித்தீர்? ஓ பிதாவே, பிதாவே, ஒரு எளிய பெண்ணின் மேல் இரக்கமாயிரும் பிதாவே. உம் பணிப்பெண்ணும் உமக்கு முன் ஒன்றுமில்லாமையுமாயிருக்கிற அடியவள் உம்மை கடிந்து கொள்ள துணிகிறேன். தயவாயிரும். நீர் நல்லவர், நீர் நல்லவர். அந்த காயம் அவரை நோக செய்யாத அந்த ஒரே காயம் இதுதான். உமது கைவிடுதல் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக அவரை இறக்கச் செய்தது. மற்ற வாதைகளை தவிர்க்க அவருக்கு உதவியது. நீர் நல்லவராக இருந்து வருகிறீர். ஒரு நன்மையான நோக்கத்திற்காகவே நீர் எல்லாவற்றையும் செய்கிறீர். சிருஷ்டிகளாகிய நாங்கள் தான் அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நீர் நல்லவராகவே இருக்கிறீர். ஓ என் ஆத்துமமே,
உன் துன்பத்திலிருந்து அதன் கொடுக்க எடுத்து விடும்படி அந்த வார்த்தையை திரும்பவும் சொல். சர்வேஸ்வரன் நல்லவர், அவர் எப்போதும் உன்னை நேசித்து வருகிறார். என் ஆத்துமமே, உனது தொட்டிலிருந்து இந்த கணம் வரையிலும் அவர் எப்போதும் உன்னை நேசித்து வந்துள்ளார். காலத்திற்குட்பட்ட சந்தோஷம் முழுவதையும் அவர் உனக்கு தந்திருக்கிறார். அவை எல்லாவற்றையும் தம்மையே அவர் உனக்கு தந்திருக்கிறார். அவர் நல்லவராக நல்லவராக நல்லவராகவே இருந்து வருகிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமது எல்லையற்ற நன்மைத்தனத்தின் நிமித்தமாக நீர் துதிக்கப்படுவீராக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சேசு. சார்பாகவும் நான் உமக்கு நன்றி என்கிறேன். குறைந்தபட்சம் இந்த காயமாவது உம்மால் உணரப்படாமல் இருந்ததே. மகனே, திரு இருதயம் திறக்கப்பட்ட போது நான் மட்டுமே என் இருதயத்தில் அதை உணர்ந்தேன். உமது ஈட்டி இப்போது என் இதயத்தில் உள்ளது. அது குடைந்து வாதிக்கிறது, ஆனால் அது நல்லதுதான். நீர் அதை உணராதிருக்கிறீரே. ஆனாலும் இரக்கமாயிரும் சேசு. உம்மிடமிருந்து ஒரு அடையாளம் தாரும். இதயம் துண்டு துண்டாக கிழிக்கப்பட்டு இருக்கிற பாவப்பட்ட தாய்க்கு ஒரு சீராட்டல், ஒரு வார்த்தை, ஒரு அடையாளம், ஒரே ஒரு அடையாளம். சேசு, நீர் திரும்பி வரும்போது என்னை உயிரோட நீர் காண விரும்புவீரானால் ஒரு அடையாளம். கதவு பலமாக தட்டப்படுகிற ஓசை எல்லோரையும் திடுக்கிட செய்கிறது. வீட்டெஜமான் ஓடிவிடுகிறார். செபதேயுவின் மேரி தன் அருளப்பனை அவர் பின்னால் ஓடும்படி முற்றத்தை நோக்கி தள்ளுகிறாள். மதலேனை தவிர ஸ்திரீகள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் நெருக்கி அடித்து கொண்டு பயத்தால் குமுறியபடி நிற்கிறார்கள். மதலேன் மரியம்மாள் தான் நேராகவும் தீர்மானத்தோடும் கதவை நோக்கி சென்று கேட்கிறாள், யாரது? ஒரு ஸ்திரீயின் குரல் பதில் சொல்கிறது, நான் நிக்கே. மாதாவிடம் கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்று இருக்கிறது, திறங்கள், சீக்கிரம். பாரா வீரர்கள் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். தம் தாயின் பிடியிலிருந்து தம்மை விடுவித்து கொண்டு மதலேன் நோக்கி சென்றுள்ள அருளப்பர் இந்த மாலையில் இறுக போடப்பட்டிருக்கிற பூட்டுகளையும் தாழ்பால்களையும் விலக்கி கதவை திறக்கிறார். நிக்கே ஒரு ஊழியனோடும் தங்களை வழிநடத்தி வந்த தாட்டிகமான ஒரு மனிதரோடும் உள்ளே வருகிறாள். அவர்கள் கதவை மூடுகிறார்கள். என்னிடம் ஒரு பொருள் இருக்கிறது என்று சொல்லி நிக்கே அழுகிறாள். அவளால் பேச முடியவில்லை. என்ன என்ன? அவர்கள் எல்லோரும் வினோத பிரியத்தினால் நிரம்பியவர்களாக அவளை சுற்றி நிற்கிறார்கள். கல்வாரியின் மீது இரட்சகரை நான் அந்த நிலையில் கண்டேன். வாதிப்பவர்களின் கந்தல்களை அவர் பயன்படுத்த தேவையிராதபடி அவருக்கு நான் ஓர் இடுப்பில் கட்டும் துணியை தயார் செய்திருந்தேன். ஆனால் அவர் வியர்வையால் மிக ஈரமாயிருந்தார். அவருடைய கண்களில் இரத்தம் இருந்தது. அதனால் அந்த துணியை அவர் தம்மை துடைத்து கொள்ள அவரிடம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். அவரும் அப்படியே செய்துவிட்டு அந்த துணியை என்னிடம் திருப்பி தந்தார். அதை நான் திரும்ப உபயோகிக்கவில்லை. அவருடைய வியர்வையோடும் இரத்தத்தோடும் அதை நான் ஒரு பரிசுத்த திருப்பண்டமாக வைத்து கொள்ள விரும்பினேன். சிறிது நேரம் கழித்து யூதர்களின் கோபவெறியை கண்டு பிளாட்டினாவோடும் மற்ற ரோமை ஸ்திரீகளான லீடியாவோடும் வலேரியாவோடும் திரும்பி வர நாங்கள் தீர்மானித்தோம். ஏனென்றால் யூதர்கள் இந்த லினன் துணியை எங்களிடமிருந்து பிடுங்கிக் கொள்வார்கள் என்று பயந்தோம். இந்த ரோமை ஸ்திரீகள் வீரம் மிக்கவர்கள். அவர்கள் என்னையும் இந்த ஊழியனையும் நடுவில் வர செய்து எங்களை பாதுகாத்தார்கள். அவர்கள் இஸ்ரவேலுக்கு ஒரு தீட்டாக இருக்கிறார்கள் என்பது உண்மை. பிளாட்டினாவை தொடுவது ஆபத்தானது என்பதும் உண்மைதான். ஆனால் சமாதான காலங்களில்தான் எவனும் அப்படி நினைக்கிறான். இன்று அவர்கள் எல்லோரும் குடிவெறியில் இருந்தார்கள். என் வீட்டில் நான் மணிக்கணக்காக அழுது கொண்டிருந்தேன். அதன் பின் ஒரு பூகம்பம் நிகழ்ந்தது. நான் மயக்கமடைந்தேன். சுய உணர்வுக்கு வந்தபோது இந்த லீனன் துணியை முத்தமிட நான் விரும்பினேன். அப்போது நான் பார்த்தேன், ஓ, இரட்சகரின் திருமுகம் அதன் மேல் பதிந்திருக்கிறது. பார்ப்போம் பார்ப்போம். கூடாது, மாதா முதலில். அது அவர்களுடைய உரிமை. அவர்கள் மிகவும் களைத்திருக்கிறார்கள். அவர்களால் தாங்க முடியாதிருக்கும். ஓ, அப்படி சொல்லாதீர்கள். அதற்கு மாறாக அது அவர்களை தேற்றும். அவர்களிடம் சொல்லுங்கள். அருளப்பர் மெதுவாக கதவை தட்டுகிறார். யாரது? நான் தான் அம்மா. நிக்கே வந்திருக்கிறாள். இரவில் அவள் வந்தால் உங்களுக்கு ஒரு நினைவு பரிசை அவள் கொணர்ந்திருக்கிறாள். ஒரு பரிசு. அதை கொண்டு உங்களை தேற்ற முடியும் என்று அவள் நம்புகிறாள். ஓ, ஒரே ஒரு பரிசு மட்டுமே என்னை தேற்ற முடியும். அது அவருடைய திருமுகத்தின் புன்னகையே. அம்மா என்றபடி அருளப்பர் மாதாவை கீழே விழுந்து விடாதபடி அவர்களை அரவணைத்து கொள்கிறார். அதன் பின் சர்வேசனுடைய மெய்யான திருநாமத்தை அறிவிக்கிறவர் போல சொல்கிறார், அதுதான் இது, அவருடைய திருமுகத்தின் புன்னகை. கல்வாரியின் மீது நிக்கே அவருக்கு துடைக்க கொடுத்த ஒரு லினன் துணியின் மீது அது பதிந்துள்ளது. ஓ பிதாவே, உன்னதரான சர்வேஸ்வரா, பரிசுத்த சுதனே, நித்திய நேசமே, நீர் ஸ்துதிக்கப்படுவீராக. அந்த அடையாளம், நான் உம்மிடம் கேட்ட அந்த அடையாளம், அவளை வரச்சொல். அவள் உள்ளே வரட்டும். மாதா அமர்கிறார்கள். அவர்களால் மேற்கொண்டு நிற்க முடியவில்லை. அருளப்பர் அறைக்குள் எட்டி பார்த்து கொண்டிருந்த ஸ்திரீகளை அழைத்து, நிக்கேயை உள்ளே விடும்
படி சொல்லும் அதே வேளையில் மாதா சற்று தெம்படைகிறார்கள். நிக்கே உள்ளே போய் மாதாவின் பாதங்களில் முழந்தாளிடுகிறாள். பக்கத்திலேயே அந்த ஊழியனும் முழந்தாளிடுகிறான். மரியாயின் பக்கத்தில் நிற்கிற அருளப்பர் அவர்கள் விழுந்து விடாமல் தாங்க விரும்புகிறவரைப் போல அவர்களுடைய தோள்களை சுற்றி தம் கரங்களால் பிடித்திருக்கிறார். நிக்கே ஒரு வார்த்தை முதலாய் பேசாமல் அந்த பேழையை திறந்து அந்த லினன் துணியை எடுத்து அதை விரிக்கிறாள். சேசுவின் திருமுகம், சேசுவின் உயிருள்ள முகம். துயரத்தோடு இருந்தாலும் புன்னகைக்கிற சேசுவின் முகம் தம் தாயை பார்த்து புன்னகைக்கிறது. மாதா வியாகுல நேசத்தின் கதறல் ஒன்றை வெளியிட்டபடி தம் கரங்களை நீட்டுகிறார்கள். கதவு திறப்பில் கூட்டமாய் நிற்கிற ஸ்திரீகள் மாதாவின் கதறலை எதிரொலிக்கிறார்கள். மாதாவை கண்டு பாவித்து அவர்களும் இரட்சகரின் திருமுகத்தின் முன்பாக முழந்தாளிடுகிறார்கள். நிக்கே வார்த்தைகள் கிடைக்காமல் திணறுகிறாள். அவள் அந்த லினன் துணியை தாய்மை கரங்களில் கொடுத்துவிட்டு குனிந்து அதன் விளிம்பை முத்தமிடுகிறாள். அதன் பின் மாதா தன் பரவசத்திலிருந்து வெளிவரும் வரை காத்திராமல் அவள் பின்புறமாக நகர்ந்து வெளியே செல்கிறாள். அவள் வெளியே போகிறாள். அவர்கள் மறுபடியும் அவளை பற்றி நினைக்கிற போது அவள் ஏற்கனவே இரவில் வெளியே போய்விட்டிருக்கிறாள். முன்பிருந்தது போலவே கதவை மூடுவதை தவிர அவர்கள் செய்வதற்கு வேறு ஒன்றும் இல்லாதிருக்கிறது. மாதா மீண்டும் தனியாக இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் திரும்பவும் அந்த அறையிலிருந்து வெளியேறிவிட்டதால் தன் குமாரனின் திருமுகச் சாயலோடு மாதாவின் ஆத்துமம் உரையாடலில் ஈடுபட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரம் கடந்து போகிறது. அப்போது மார்த்தாள், பரிமள வர்க்கங்களுக்கு நாம் என்ன செய்வது? நாளைக்கு சபாத் நாளாச்சுதே என்று கேட்கிறாள். நம்மால் எதையும் வாங்க முடியாமல் போகும் என்கிறாள் சலோமை. நாம் அதை செய்ய வேண்டும். பல ராத்தல் கற்றாழையும் மீரையும் தேவைப்படும். ஆனால் அவர் மிக மோசமாக கழுவப்பட்டிருந்தார். சபாத் நாளுக்கு பின் முதல் நாள் விடியற் காலத்தில் நம்மிடம் எல்லாம் தயாராக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சொல்கிறாள் அல்பேஸ் மேரி. காவலர்கள் இருக்கிறார்களே, நாம் என்ன செய்வது என்று கேட்கிறாள் சூசன்னா. அவர்கள் உள்ளே போக விடாவிட்டால் நாம் சூசையிடம் செல்வோம் என்று பதில் சொல்கிறாள் மார்த்தாள். அந்த கல்லை புரட்ட நம்மால் முடியாது. அதற்கு மதலேன் பதில் சொல்கிறாள், ஓ, நாம் 5 பேரும் சேர்ந்து அதை செய்ய முடியாதென்று நினைக்கிறீர்களா? நாம் எல்லோருமே பலமுள்ளவர்களாக இருக்கிறோம். மீதியை நாம் நேசமானது பார்த்து கொள்ளும். எது எப்படி இருந்தாலும் நான் உங்களுடன் வருவேன் என்கிறார் அருளப்பர். நிச்சயம் நீ போக வேண்டாம். உன்னையும் நான் விலக்க விரும்பவில்லை மகனே. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாமே போதுமானவர்களாக இருப்போம். ஆனால் அதே நேரம் பரிமள வர்க்கங்களை நமக்கு யார் தருவார்கள்? அவர்கள் எல்லோரும் கடும் மனச்சோர்வடைந்திருக்கிறார்கள். அதன் பின் மார்த்தாள் சொல்கிறாள், ஜோஹனாவை பற்றிய செய்தி உண்மைதானா என்று நாம் நிக்கேயிடம் கேட்டிருக்கலாம். கலவரங்களை பற்றியும் அது உண்மைதான். ஆனால் நாம் மந்த புத்தியுள்ளவர்கள். பரிமள வர்க்கங்களை அப்போதே நாம் எடுத்திருக்க முடியும். நாம் திரும்பி வந்தபோது ஈசாக்கு வாசற்படியில் தான் இருந்தார். மாளிகையில் அநேக சிறு சிறு வாசனை தைலச்சாடிகள் இருக்கின்றன. அங்கே அருமையான தூபமும் கொஞ்சம் இருக்கிறது. நான் போய் அவற்றை எடுத்து வருகிறேன் என்கிறாள் மதலேன் மரியாள். தன் ஆசனத்திலிருந்து எழுந்து நின்று தன் மேல் துகிலை அணிகிறாள். மார்த்தாள் கத்துகிறாள், நீ போக வேண்டாம் என்று. நான் போகத்தான் செய்வேன். உனக்கு பைத்தியம். அவர்கள் உன்னை பிடித்து கொள்வார்கள். உன் சகோதரி சொல்வது சரி, போகாதே. ஓ, என்ன ஒரு பயனற்ற ஊளையிடும் பெட்டைகள் நீங்கள். சேசு உண்மையாகவே அற்புதமான சீடர்கள் கூட்டத்தை தான் கொண்டிருந்திருக்கிறார். உங்கள் தைரியம் முழுவதையும் நீங்கள் ஏற்கனவே செலவழித்து முடித்து விட்டீர்களா? என்னை பொறுத்தவரை எவ்வளவு அதிகம் நான் அதை பயன்படுத்துகிறேனோ அவ்வளவு அதிகம் அதை பெற்றுக்கொள்கிறேன். நான் அவளோடு போகிறேன். நான் ஒரு ஆண் பிள்ளை என்று அருளப்பர் கூறுகிறார். நான் உன் தாய். நீ போகக்கூடாதென்று நான் உன்னை தடுக்கிறேன். நல்லவளாயிரு சலோமை. நீரும் தான் அருளப்பரே. நான் தனியாக போய்க்கொள்கிறேன். நான் பயப்படவில்லை. ராத்திரியில் தனியாக போவது எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். பாவகரமான காரணங்களுக்காக நான் ஆயிரக்கணக்கான தடவைகள் அதை நான் செய்திருக்கிறேன். இப்போது தேவசுதனுக்கு ஊழியம் செய்ய நான் போகிறேன் என்பதை பற்றி நான் ஏன் பயப்பட வேண்டும்? ஆனால் பட்டணத்தில் இன்று ஒரு கலகம் நிகழ்ந்துள்ளது. அந்த மனிதர் சொன்னதை கேட்டாயா? அவர் பலவீனமான இருதயம் உள்ளவர். நீங்களும் அவரைப் போலவே இருக்கிறீர்கள். நான் போகிறேன். படவீரர்கள் உன்னை கண்டுபிடித்தால் செசாரின் பிரமாணிக்கமுள்ள ஊழியனான சீரியனாகிய தியோப்ளஸின் மகள் நான் என்று சொல்வேன். அவர்களும் என்னை போக விடுவார்கள். எது எப்படி இருந்தாலும் ஒரு அழகான இளம் பெண்ணுக்கு முன்னால் ஒரு மனிதன் ஒரு வைக்கோலின் தாளடியை விட கூடுதல் தீங்கற்ற விளையாட்டு பொருள்தான். இதை சொல்வது எனக்கு அவமானம்தான் என்றாலும் இது எனக்கு தெரியும். ஆனாலும் அந்த மாளிகையில் பல வருடங்களாக யாருமே வசித்திராத போது அங்கே வாசனை திரவியங்களை கண்டுபிடிக்க உன்னால் மட்டும் எப்படி முடியும் என்று எதிர்பார்க்கிறாய்? ஓ, நீ அப்படியா நினைக்கிறா மார்த்தா? நான் என் காதலர்களை சந்தித்த இடங்களில் அதுவும் ஒன்று என்பதால் அதை விட்டு செல்லும்படி இஸ்ரேல் உன்னை வற்புறுத்தியது என்பது உனக்கு ஞாபகம் இல்லையா? என் மேல் அவர்களுக்கு அதிக மிச்சம் ஏற்பட செய்ய எனக்கு பயன்பட்ட எல்லாவற்றையும் நான் அங்கு வைத்திருந்தேன்.
என் இரட்சகரால் நான் இரட்சிக்கப்பட்ட போது எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு இடத்தில் என் களியாட்டங்களுக்கு நான் பயன்படுத்திய வெண்சலவை குப்பிகளையும் தூபங்களையும் நான் ஒளித்து வைத்தேன். இனி என் பாவங்களின் மீது நான் சிந்துகிற கண்ணீரும் மகா பரிசுத்த சேசுவுக்கு என்னுடைய ஆராதனையுமே மனஸ்தாபமுள்ள மேரியின் வாசனை திரவியங்களாகவும் புகையும் தூபமாகவும் இருக்கும் என்று நான் பிரமாணம் செய்தேன். புலன்களுடையவும் சரீரத்தினுடையவும் ஒரு தேவ நிந்தனையான ஆசைப்பற்றுதலின் அந்த அடையாளங்களை, அந்த புலன்களையும் சரீரத்தையும் அர்ச்சிக்கும்படியாக அவர் மேலும் அவருக்கு தைலமிடவுமே நான் உபயோகிப்பேன் என்றும் நான் வாக்களித்தேன். அதற்குரிய நேரம் இதுவே. நான் போகிறேன். இங்கேயே தங்கியிருங்கள், அமைதியாயிருங்கள். கடவுளின் சமணசானவர் என்னோடு வருவார். எந்த தீங்கும் எனக்கு நேரிடாது. கடவுள் உங்களை காப்பாராக. நான் உங்களுக்கு செய்தி கொண்டு வருவேன். மாதாவிடம் எதுவும் சொல்ல வேண்டாம். அப்படி சொன்னால் அவர்களுடைய கவலைகளை நீங்கள் அதிகரிப்பீர்கள். மதலின் மரியம்மாள் தன்னை பற்றிய உறுதியோடும் தோரணையோடும் வெளியே போகிறாள். அம்மா, இது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். உங்கள் மகன் ஒரு கோழை என்று உலகம் சொல்ல அனுமதியாதே என்று அது உங்களிடம் சொல்வதாக. நாளைக்கு இல்லை, ஏற்கனவே 2ஆம் ஜாமமாகிவிட்டது. இன்றைக்கு நான் வெளியே போய் அவர்கள் விரும்பியபடி நான் என் நண்பர்களை தேடுவேன். இன்று சபாத் நாள், நீ போகக்கூடாது என்று மறுத்து சொல்கிறாள் சலோமே மேரி, அவரை நிறுத்தி வைக்கும்படியாக. சபாத் செத்துவிட்டது என்று சூசையுடன் நானும் சொல்கிறேன். புதிய யுகம் தொடங்கிவிட்டது. அதற்கென வேறு சட்டங்கள், வேறு பலிகள், சடங்குகள் இனிமேல். மேரி சலோமே தன் முழங்கால்கள் மீது தலையை வைத்து கொண்டு மேற்கொண்டு எந்த தடையும் சொல்லாமல் அழுகிறாள். ஓ, லாசரை பற்றி நமக்கு ஏதாவது செய்தி கிடைத்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்கிறாள் கிளையோப்பா மேரி. என்னை நீங்கள் போகவிட்டால் உங்களுக்கு செய்தி கிடைக்கும். ஏனென்றால் கானானேய சீமோன் என் நண்பர்களை லாசரிடம் கூட்டி செல்ல உத்தரவு பெற்றிருந்தார். என் பக்கத்தில் வைத்துதான் சேசு அவரிடம் அப்படி சொன்னார். ஐயோ, அவர்கள் எல்லோரும் அங்கே இருக்கிறார்களா? அப்படியானால் அவர்கள் எல்லோரும் தொலைந்தார்கள் என்கிறாள் கிளையோப்பா மேரி. சலோமே மனங்கசந்து அழுகிறாள். இப்படி அவர்கள் அழுதபடி காத்திருக்க இன்னும் கொஞ்ச நேரம் கடற்கிறது. அதன் பின் மதலேன் மரியம்மாள் வருகிறாள் வெற்றியோடு. சிறிய விலை மதிப்புள்ள ஜாடிகள் கொண்ட பைகளை அவள் சுமந்து வருகிறாள். பார்த்தீர்களா, எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. இங்கே எல்லா விதமான தைலங்களும் இருக்கின்றன. மேலும் நாட் ஆலிபான் போன்ற நறுமண பிசின் வகைகளும் பென்சாயின் என்னும் நறுமண புகை தரும் பிசின்களும் இருக்கின்றன. மீரையும் கற்றாழையும் இல்லை. எந்த கசப்பையும் நான் விரும்பவில்லை. இப்போது அது எல்லாவற்றையும் நான் பருகி கொண்டிருக்கிறேன். இதற்கிடையே நாம் இவற்றை கலக்குவோம். நாளைக்கு நமக்கு பணம் கொடுத்தால் ஈசாக்கு ஒரு சபாத் நாளில் அவற்றையும் நமக்கு கொடுப்பார். மீரையும் கற்றாழையும் நமக்கு கிடைக்கும். யாராவது உன்னை பார்த்தார்களா? யாரும் இல்லை. சுற்றிலும் ஒரு வௌவால் கூட இல்லை. வீரர்களா? அவர்கள் தங்கள் மரக்கட்டில்களில் குரட்டை விட்டு கொண்டிருப்பார்கள். அரசாங்கத்திற்கு எதிரான கலவரங்கள் எப்படி இருக்கின்றன? கைதுகள்? அந்த மனிதனின் அரண்டு போன கண்களுக்கு தான் அவை தெரிந்திருக்கின்றன. மாளிகையில் யார் இருக்கிறார்கள்? லேவியும் அவருடைய மனைவியும் குழந்தைகளைப் போல சமாதானத்தோடு. ஆயுதம் தரித்த மனிதர்கள் தான் பயந்தோடி விட்டார்கள். ஹாஹா, அருமையான ஆட்கள், அருமையான வீரமிக்க ஆட்களை தான் நாம் கொண்டிருக்கிறோம். யதார்த்தமாகவே ஆண்டவரின் மரண தீர்வை பற்றிய செய்தியை கேட்டவுடனே அவர்கள் ஓடிவிட்டார்கள். உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், ரோமை கடுமையாக இருக்கிறது. தன் சாட்டையை பயன்படுத்துகிறது. ஆனால் அதை கொண்டு மக்கள் தனக்கு பயப்படவும் தன்னை சேவிக்கவும் அது செய்கிறது. அதனிடம் மனிதர்கள் இருக்கிறார்கள், கோழைகள் அல்ல. ஓ ஆம் என்று அவர்கள் வழக்கமாக கூறுவார்கள். ஆம், எனக்கு ஏற்படும் அதே கதியை என் சீடர்களுக்கு அனுபவிப்பார்கள் என்று அவர் வழக்கமாக கூறுவார். அநேக ரோமையர்கள் சேசுவின் சீடர்கள் ஆவார்கள் என்றால் அது உண்மையாக இருக்கும். ஆனால் இஸ்ரேலர்கள் மத்தியில் வேத சாட்சிகள் இருக்க வேண்டுமென்றால் அவர் தனியாக தான் இருப்பார். இங்கே இது என் கோணிப்பை, இது ஜொஹனாவுடையது. அவள் நாம் கோழைகள் மட்டுமல்ல, பொய்க்காரர்களும் கூட. ஜொஹனா மனதளவிலே சோர்வடைந்திருக்கிறாள், அவ்வளவுதான். அவளும் எலிசாவும் கொல்கத்தா மீது சுகவீனமாக உணர்ந்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருத்தி ஒரு தாய். அவளுடைய மகன் இறந்து போனான். சேசுவின் மரண இழுப்புக்களின் சத்தத்தை கேட்டவுடனே அவள் மிக மோசமாக நிலை குலைந்து விட்டாள். மற்றவள் மென்மையானவள். இவ்வளவு தூரம் நடந்தோ வெயிலில் அலைந்தோ அவளுக்கு பழக்கமில்லை. ஆனால் அவளிடம் காயங்களோ வேதனைகளோ இல்லை. அவள் நிச்சயமாக அழுகிறாள், நம்மை போல. வேறு எதுவும் இல்லை. தான் அங்கிருந்து கூட்டி செல்லப்பட்டது பற்றி அவள் வருந்துகிறாள். நாளைக்கு அவள் வருவாள். இந்த நறுமணப் பொருட்களை அவள் தந்தனுப்பினாள். அவளிடம் இருந்தவை இவை. பிளாட்டினா உத்தரவுப்படி வலேரியா அவளுடன் இருந்திருக்கிறாள். இப்போது அவள் அடிமைகளுடன் கிளாடியாவின் வீட்டிற்கு போயிருக்கிறாள். ஏனென்றால் அவர்களிடம் தூபவர்க்கம் அதிகம் இருக்கிறது. அவளும் பரலோக வரப்பிரசாதத்தினால் எப்பவும் தொடை நடுங்கும் ஒரு கோழையாக இல்லை.
அவள் வரும்போது உங்கள் கழுத்தில் கத்தி வைத்திருப்பதைப் போல கத்தத் தொடங்கி விடாதீர்கள். வாருங்கள், எழுந்திருங்கள். நாம் உரல்களை எடுத்து வேலையை தொடங்குவோம். அழுது கொண்டிருப்பதில் பயனில்லை, அல்லது குறைந்தபட்சம் அழுது கொண்டே வேலை செய்வோம். நம் கண்ணீரை கொண்டு வாசனை களிம்பை தயாரிப்போம். அவர் அவற்றை தம்மீது உணர்வார். நம் அன்பை அவர் உணர்வார். அழாமல் இருக்கும்படியாகவும் ஏற்கனவே கலங்கி இருக்கிற மற்றவர்களுக்கு தெம்பூட்டும்படியாகவும் அவள் தம் உதடுகளை கடிக்கிறாள். அவர்கள் ஆர்வமாக வேலை செய்கிறார்கள். மாதா அருளப்பரை அழைக்கிறார்கள். அம்மா, என்ன விஷயம்? அந்த அடிகள், அவர்கள் தூபம் இடிக்கிறார்கள். ஆனால் என்னை மன்னியுங்கள், அந்த சத்தத்தை எழுப்பாதீர்கள். அது சுத்தியலின் சத்தம் போல் இருக்கிறது. உண்மையில் உரல்களின் உட்புற பளிங்கு கல்லில் வெண்கல உலக்கைகள் படும் சத்தம் சுத்தியலின் சத்தம் போலவே இருக்கிறது. அருளப்பர் ஸ்திரீகளிடம் இதை கூற அவர்கள் அதிகம் சத்தம் கேட்காதபடி முற்றத்திற்கு போகிறார்கள். அருளப்பர் மாதாவிடம் திரும்பி போகிறார். அவர்களுக்கு அது எப்படி கிடைத்தது? லாசரின் மேரி தன் வீட்டிற்கும் ஜோஹனாவின் வீட்டிற்கும் போனாள். இன்னும் சிறிது அதிகம் கொண்டு வரப்பட வேண்டியுள்ளது. யாராவது வந்தார்களா? நிக்கேவுக்கு பிறகு யாரும் வரவில்லை. அவரை பார் அருள், தம் துயரத்திலும் கூட அவர் எவ்வளவு அழகா இருக்கிறார். மாதா தியானத்திற்குள் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பெட்டியின் மீது தான் விரித்து வைத்திருக்கிற அந்த துணியின் முன்பாக அவர்கள் தன் கரங்களை குவித்திருக்கிறார்கள். பறக்காதபடி மூலைகளில் எடைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அழகாக. ஆமம்மா, அவர் உங்களை பார்த்து புன்னகைக்கிறார். இனிமேல் அழாதீர்கள். ஏற்கனவே சில மணி நேரம் போய்விட்டது. அவர் திரும்பி வருவதற்காக கொஞ்ச நேரம்தான் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இதற்கிடையே அருளப்பெரும் அழுகிறார். மாதா அவருடைய கன்னத்தை வருடுகிறார்கள். ஆனால் தம் குமாரனுடைய திருமுக பதிவை மட்டும்தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணீரால் கண்கள் திரையிடப்பட்டவராக அருளப்பர் வெளியே போகிறார். இரு கைப்பிடிகளிட்ட பாத்திரம் ஒன்றை எடுப்பதற்காக திரும்பி வந்திருக்கிற மதலேனும் அதே நிலையில் இருக்கிறாள். ஆனால் அவள் அப்போஸ்தலரிடம் கூறுகிறாள், நாம் அழுகிறோம் என்பதை அவர்கள் காண விடக்கூடாது. ஏனென்றால் அப்படி அவர்கள் கண்டால் அங்கே இருக்கிற பெண்கள் எதையும் செய்ய முடியாமல் போகும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால் நாம் விசுவசிக்க வேண்டும் என்று முடிக்கிறார் அருளப்பர். ஆம், நாம் விசுவசிக்க வேண்டும். விசுவசிக்க ஒருவனால் முடியவில்லை என்றால் கடும் நம்பிக்கை இழப்பே மிஞ்சும். நான் விசுவசிக்கிறேன், நானும் தான். நீர் மிக மோசமாக அப்படி சொல்கிறீர். போதுமான அளவுக்கு இன்னும் நீர் நேசிக்கவில்லை. முழு உள்ளத்தோடு நீர் நேசித்தீரானால் விசுவசியாமல் இருக்க உம்மால் முடியாதிருக்கும். அன்பு ஒளியாகவும் குரலாகவும் இருக்கிறது. அது மேலும் மறுதலிப்பின் இருளுக்கும் மரண அமைதிக்கும் எதிராக நான் விசுவசிக்கிறேன் என்று கூறுகிறது. மதலேன் அற்புதமானவளாக இருக்கிறாள். தன் விசுவாச பிரகடனத்தில் மிக மேலானவளாக, தன் உறுதிப்பாட்டால் மற்றவர்களையும் ஆட்கொள்கிறவளாக, அதிகாரத்தன்மையுள்ளவளாக இருக்கிறாள். அவளுடைய இதயம் பல துண்டுகளாக கிழிக்கப்பட்டிருக்க வேண்டும். கண்ணீரால் பற்றி எரிகிற அவளுடைய கண்கள் அதை உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அவளுடைய இஸ்பிரித்து வெல்லப்படாததாக இருக்கிறது. அருளப்பர் முழுமையான பிரமிப்போடு அவளை பார்த்து முணுமுணுப்பாய் சொல்கிறார், நீ பலமிக்கவள். எப்போதுமே நான் மிக அதிக பலம் உள்ளவள். உலகத்தை எதிர்த்து நிற்க துணியும் அளவிற்கு. அப்போது நான் கடவுள் இல்லாமல் இருந்தேன். இப்போது நான் அவரை கொண்டிருப்பதால் நரகத்தையும் எதிர்த்து நிற்பது எப்படி என்பதை நான் அறிந்திருக்கிறதாக உணர்கிறேன். நல்லவராயிருக்கிற நீர் என்னை விட அதிக பலமுள்ளவராக இருக்க வேண்டும். ஏனெனில் பாவம் ஊக்கமிழக்க செய்கிறது என்பது உமக்கு தெரியுமா? எலும்புருக்கி நோயை விட அதிகமாக. ஆனால் நீர் மாசற்றவர். அதனால் தான் அவர் உம்மை இவ்வளவு அதிகமாக நேசித்தார். உன்னையும் அவர் நேசித்தார். ஆனால் நான் மாசற்றவள் அல்ல. நான் அவரால் வெற்றி கொள்ளப்பட்டவள். மேலும் கதவு பலமாக தட்டப்படுகிறது. அது வலேரியாவாகத்தான் இருக்கும். கதவை திறங்கள். மேரியின் அமைதியால் ஆதிக்கம் செய்யப்பட்டவராக அருளப்பெரும் பயமின்றி கதவை திறக்கிறார். உண்மையில் வலேரியா தான் அங்கே தன் அடிமைகளுடன் வந்திருக்கிறாள். அவர்கள் ஒரு பல்லக்கை தூக்கி வந்திருக்கிறார்கள். அதிலிருந்து அவள் வெளியே வருகிறாள். லத்தீன் மொழியில் சால்வே என்று வாழ்த்தியபடி அவள் உள்ளே வருகிறாள். சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சகோதரி, உள்ளே வாருங்கள் என்கிறார் அருளப்பர். பிளாட்டினாவின் மரியாதையை நான் மாதாவுக்கு செலுத்தலாமா? கிளாடியாவும் தன் பங்கை தந்திருக்கிறாள். ஆனால் என்னை காண்பது அவர்களுக்கு துயரம் தராது என்றால் மட்டும். அருளப்பர் மாதாவிடம் செல்கிறார். யார் கதவை தட்டியது? ராயப்பனா, யூதாசா, சூசையா? இல்லை, அது வலேரியா. விலை மதிப்பான வாசனை பிசின் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கிறாள். அவற்றை உங்களிடம் தர விரும்புகிறாள். அது உங்களை துன்பப்படுத்தவில்லை என்றால் என் துயரத்தை நான் மேற்கொள்ள வேண்டும். அவர் இஸ்ரேலின் பிள்ளைகளையும் புறவினத்தாரையும் தன் ராஜ்யத்திற்கு அழைத்தார். அவர் எல்லோரையும் அழைத்தார். இப்போது அவர் இறந்து விட்டார். ஆனால் இங்கே அவருக்காக நான் இருக்கிறேன். அனைவரையும் வரவேற்கிறேன். அவள் உள்ளே வரட்டும். வலேரியா உள்ளே வருகிறாள். தன் இருண்ட நிறமுள்ள மேல் வஸ்திரத்தை அவள் எடுத்து விட்டு இருக்கிறாள். தன் வெளி ரோமைய
மேலங்கியில் அவள் முழுவதும் வெண்மையாயிருக்கிறாள். தரை மட்டும் தன்னை தாழ்த்தி மாதாவை வாழ்த்திவிட்டு அவள் பேசுகிறாள். ஆண்டவளே, நாங்கள் யாரென்று உங்களுக்கு தெரியும். சத்தியத்தை பகைக்கும் அஞ்ஞானத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட முதல் ஸ்திரீகள் நாங்கள் அசுத்தமாயும் இருளாயும் இருந்தோம். உங்கள் திருச்சுதன் எங்களுக்கு இறக்கைகளையும் ஒளியையும் தந்திருக்கிறார். இப்போது அவர் சமாதானத்தில் உறங்கி கொண்டிருக்கிறார். உங்கள் சடங்காச்சாரங்களை நாங்கள் அறிவோம். வெற்றி வீரரின் மீது ரோமையரின் வாசனை களிம்புகளும் பூசப்பட வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். சர்வேஸ்வரன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆண்டவரின் குமாரத்திகளே, இன்னும் அதிகம் என்னால் சொல்ல முடியாததற்கு என்னை மன்னியுங்கள் என்கிறார்கள் மாதா. எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் ஆண்டவளே. ரோமை பலமாயிருக்கிறது, ஆனால் அதுவும் துயரத்தையும் அன்பையும் புரிந்து கொள்கிறது. அது உங்களை புரிந்து கொள்கிறது. வியாகுல தாயே, நாங்கள் போய் வருகிறோம். சமாதானம் உங்களோடு இருப்பதாக. வலேரியா, என் ஆசீர்வாதம் பிளாட்டினாவுக்கும் உங்கள் எல்லோருக்கும். வலேரியா தான் கொண்டு வந்த தூப வர்க்கத்தையும் மற்ற சுகந்த வர்க்கங்களையும் அங்கே விட்டு செல்கிறாள். பார்த்தீர்களா அம்மா? பரலோக பூலோக அரசருக்கு உலகம் முழுவதுமே காணிக்கைகள் ஒப்பு கொடுக்கிறது என்கிறார் அருளப்பர். ஆம் என்கிறார்கள் மாதா. உலகம் முழுவதும் அவருடைய தாயோ கண்ணீரை தவிர எதையும் கொடுக்க இயலாதவளாக இருக்கிறாள். பக்கத்தில் எங்கோ ஒரு சேவல் கூவுகிற சத்தம் கேட்கிறது. அருளப்பர் புறப்படுகிறார். என்ன விஷயம் அருளப்பா என்று கேட்கிறார்கள் திவ்ய கன்னிகை. சீமோன் ராயப்பரை பற்றி நான் நினைத்து கொண்டிருந்தேன் அம்மா. ஆனால் அவர் உம்மோடு இருக்கவில்லையா என்று கேட்கிறாள் மதலேன். அவள் திரும்பவும் அறைக்குள் வந்திருக்கிறாள். ஆம், அன்னாசி நிலத்தில். அதன் பின் நான் இங்கு வர வேண்டுமென்று உணர்ந்தேன். மறுபடியும் நான் அவரை இதுவரையிலும் பார்க்கவில்லை. சீக்கிரம் விழுந்துவிடும். ஆம், ஜன்னல்களை திறங்கள். அவர்கள் ஜன்னல் திரைகளை திறக்கிறார்கள். விடியற்காலையின் பச்சை வண்ண ஒளியில் அவர்களது முகங்கள் இன்னும் அதிகம் ஜீவனற்றவையாகவே தெரிகின்றன. பெரிய வெள்ளியின் இரவு முடிந்துவிட்டது. காட்சி முடிகிறது. ஆமீன்.